ஹாய், நான் இப்போ உங்களுக்கு கொத்து பரோட்டா செஞ்சு காமிக்கட்டுமா? கொத்து பரோட்டா வந்து வீட்டில் பரோட்டா செஞ்சு நம்ம செஞ்சாலும் சரி தான், இல்லை அது ரொம்ப லாங் ப்ராசஸ்ன்னு இன்றைக்கெல்லாம் கடையில் ரெடிமேடாகவே பரோட்டா கிடைக்கிது. அதை வந்து செஞ்சு காமிச்சாலும் சரி தான். அதை வந்து நான் இவ்வளோ இதாக நான் கட் பண்ணியிருக்கேன். இப்படி கட் பண்ணியிருக்கேன். ஆமாம், இதை கட் பண்ணியிருக்கேன். இதுக்கு என்னென்ன போட போகிறேங்கிறத வந்து நான் இன்க்ரீடியன்ஸ் சொல்லிடுறேன். அதாவது வெங்காயம், வெஜிடபிள் இது அதனால் பூரா வெஜிடபிள்ஸ் என்னென்ன எனக்கு வெஜிடபிள்ஸ் பிடிக்குமோ அதெல்லாம் எடுத்திருக்கேன். அதாவது கேபேஜு, கேரட்டு, கேப்சிகம் 2 கலரில், ரெட் அண்டு க்ரீனு, பீன்ஸு, பனீர், மல்லித்தழை, தக்காளி பழம், உப்பு, பெப்பர், எண்ணெய் இதெல்லாம் எடுத்துருக்கிறேன். இது வெங்காயம் எத்தனை வெங்காயம் வெட்டியிருக்கீங்க? 2 வெங்காயம் வெட்டியிருக்கேன். வேணுங்கிற அளவு போட்டுக்கிடுவோம். நீங்கள் வந்து சிக்கன் பீஸு கூட இதில் போட்டுக்கலாம் நான்வெஜ்ஜுக்கு. எக்கு இன்றைக்கி வந்து எக்கு போட்டுக்கிடலாம். இப்போ வந்து பியூராக வெஜிடேரியன் போடுறேன். இதுக்கு வந்து ஒரு கரண்டி எண்ணெய் போட்டுக்கிறேன். சட்டி சூடாக இருக்குங்கனால ஒரு கரண்டிக்கும் 1/4 கரண்டி போட்டிருக்கேன். வேறு குழம்பு இதெல்லாம் போட வேண்டியதில்லை. போடாமல் இதில் முதல்ல வெங்காயத்தை போட்டு ஒரு வெங்காயம் போதும். இதை வந்து வதக்கிட்டு, இது ஒரு நாளைக்கு இந்த மாதிரி கொத்து பரோட்டா சாப்பிட்றது ஈஸியாக இருக்கும். பரோட்டா வாங்கி நம்ம இதில் பரோட்டா போட்டு சிக்கன் குழம்பு வச்சு சாப்பிட்டுக்கிடலாமே, இது எதுக்கு இது போடலாம் அப்படின்னா, ஒரு கொத்து பரோட்டா நம்ம வீட்டில் போட்டோம் அப்படிங்கிற ஒரு ஆசைக்காகத்தான். நீங்கள் இப்போ பாக்கெட்டு பரோட்டா விற்கிது, அதை வாங்கி தவாவில் வந்து சூடு பண்ணி அதை கட் பண்ணி கூட போடலாம். போட்டால் ஈஸியாக வேலை முடிஞ்சிடும். இது வெங்காயம் வதங்கணும். இதில் நேரம் கொஞ்சம் இதோட சேர்த்து இந்த கேப்சிகம், கேபேஜ் போட்டுக்கிறேன். கேபேஜ் கொஞ்சம் போட்டுக்கிட்டாங்கன்னா, கேபேஜ் ஸ்மெல்லு பிடிக்கிறவங்க போடலாம், பிடிக்காதவங்க போட வேண்டியதில்லை. பச்சை மிளகாய் போட்டிருக்கேன். பச்சை மிளகாய் இதில் எல்லாம் போட்டதுக்கப்புறம் கொஞ்சம் பெப்பர் போட்டோம்னா வாசம் நல்லாயிருக்கும். இதில் டொமேட்டோ சாஸு, சோயா சாஸு எதுவும் போட வேண்டாம். நமக்கு பிடிச்ச காய்கறி, எக்கு, சிக்கன், பெப்பர் சிக்கன் பண்ண அன்றைக்கி பெப்பர் சிக்கனில் 2 பீஸு, இல்லை ப்ளைன் சிக்கனை வந்து ரோஸ்ட்டு போட்டு அந்த ரோஸ்ட்டை பிச்சு போட்டு கூட போடலாம். குழம்பு பீஸில் இருந்து 2 பீஸை எடுத்து அதை கூட போடலாம். அதனால் அந்த கிரேவி கொஞ்சம் இதில் மிக்ஸ் ஆனால் கூட பரவாயில்ல. இந்த பீன்ஸை போட்டுரும். பீன்ஸை போட்டு வேக வைப்போம். இது நல்ல கணுசம் கிடைக்கும். நல்லா ஒரு இந்த இவ்வளோ பரோட்டா வந்து 2 பேர் தாராளமாக சாப்பிட்ற மாதிரி வரும். வேறு என்னென்ன காய் போடலாம்? இதில் இருந்து இந்த இப்போ நம்ம பிடிச்ச காய்கறி போடலாம், மஷ்ரூம் போடலாம், பன்னீர் போடலாம், இந்த மாதிரி ஐட்டம் போடலாம். நாட்டு காய்கறி வந்து இதில் நல்லா இருக்காது, அவ்வளோ நல்லாயிருக்கு. பொட்டேட்டோ போடுறதுமே எனக்கு அவ்வளவு இதாக தோணலை. இந்த கேரட்டை இப்போ போட்டு காய்கறி சாப்பிட இது தனியாக கேரட்டு பொரியல், பீன்ஸ் பொரியல் சாப்பிட அடம் பிடிக்கிற பிள்ளைகளுக்கு வந்து இப்படி பரோட்டா, கொத்து பரோட்டா போட்டு கொடுத்தீங்கன்னா பிள்ளைங்களுக்கு சாப்பிட்டுக்கணும். வெஜிடேரியனுக்கு இல்லை பரோட்டானாலே எக்கு, சிக்கன் வச்சு தான் சாப்பிட்ணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அப்படியும் செய்யலாம். இல்லை பிள்ளைங்க வந்து எக்கு போட்டு சாப்பிடுவோம், நல்லா சாப்பிடுவாங்க, விரும்பி சாப்பிடுவாங்க அப்படின்னா போட்டுக்கிடலாம். தக்காளி பழம் போடுறேன். இந்த நேரத்தில் கொஞ்சம் உப்பு போடணும். பூரம் போட்டோம்.
பரோட்டாவில் உப்பு போட்டு தான் அவங்க பரோட்டா போட்டிருப்பாங்க. அதனால் நீங்கள் பார்த்து போட்டுக்கோங்க. எல்லாம் முடிச்சுட்டு அப்புறம் வேணும்னா கூட உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. இது வந்து டொமேட்டோ கொஞ்சம் வேகட்டும், வேகிற வரைக்கும் கிண்டணும். அதுக்கப்புறம் தான் பரோட்டா போடணும். நல்லா எல்லாமே கொஞ்சம் வெந்தும் வேகாத மாதிரி இருக்குது. இந்நேரம் வந்து கேப்சிகம் நல்லா கலர்ஃபுல்லாக இன்னும் கொஞ்சம் கூட கட் பண்ணி போடுறதுனாலும் போட்டுக்கோங்க. இது ரொம்ப அப்படியே வேகணுங்கிற கிடையாது. கடிக்கும்போது நல்லா கடி பட்டுச்சுன்னா அந்த வாசம் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். இதோட இந்த பன்னீரை போடுறேன். பன்னீர் வந்து ரொம்ப நேரம் வதக்கணும்னு அவசியம் கிடையாது. பன்னீர் மஷ்ரூமு உங்கள் பிரியத்துக்கு இப்போ பரோட்டா போட்டுறேன். பார்த்தீங்களா எவ்வளோண்டு? இது வந்து ஒரு பெரிய பரோட்டாவும் ஒரு சின்ன பரோட்டாவும் நான் கட் பண்ணி போட்டேன். எவ்வளோ வந்துருச்சு? 2 பேர் தாராளமாக சாப்பிடலாம். ஸ்கூலுக்கு டிஃபனுக்கு கொடுத்து விட்டோங்க. லஞ்ச் பாக்ஸ் கூட கொடுத்து விடலாம். பிள்ளைகளுக்கு பிடிக்கும். பிள்ளைகளுக்குன்னா எக்கு போட்டு கொடுத்து விடுங்க. ஆசையாக சாப்பிடவும் செய்வாங்க. நல்லா எல்லா வெஜிடபிள் இருக்குது, அதுவும் எதுவுமே வேஸ்ட் பண்ணாமல் சாப்பிடுவாங்க. நம்ம இறக்கும்போது கொத்தமல்லி தழை போட்டு இறக்கிடுவோம். உப்பு மட்டும் அப்பப்போ நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. நான் இதில் கொஞ்சம் பெப்பர் போட்டுறேன். ஏற்கனவே பச்சை மிளகா போட்டிருக்கோம். அதுக்கு தகுந்த மாதிரி சின்ன பிள்ளை சாப்பிடக்கூடியது. மல்லித்தழை போட்டு ஃப்ளேம் அமுக்கிட்டேன். கலர்ஃபுல்லாக பரோட்டா நீங்கள் கடையில் வாங்கி நீங்கள் போட்டிங்கன்னா இது ரொம்ப சீக்கிரம் செய்யக்கூடிய ஒரு இது. உங்களுக்கும் பிடிக்கும், பிள்ளைங்களுக்கும் பிடிக்கும். அருமையான ஈவினிங் டைமு டின்னருக்கு வந்து இது ரொம்ப நல்ல இது. உங்களுக்கு ஒரு எல்லோரும் உட்காந்து சாப்பிடும்போது மனசுக்கு சந்தோஷமாகவும் வாய்க்கு ருசியாகவும் பிள்ளைகள் ரொம்ப என்ஜாய் பண்ணக்கூடிய ஒரு டிஃபன் வந்து ஒரு டின்னர் ஐட்டம் வந்து ரெடி ஆயிடுச்சு. கொத்து பரோட்டா சாப்பிடுங்க, என்ஜாய் பண்ணுங்கள். இதுக்கு பெப்பர் சிக்கன், மத்தியானம் பெப்பர் சிக்கன் வச்சுருந்தீங்கன்னா பெப்பர் சிக்கன் வச்சு சாப்பிடலாம். சிக்கன் கிரேவி வச்சு சாப்பிடலாம். மஷ்ரூம் சுக்கா வச்சு சாப்பிடலாம். எது வச்சு சாப்பிட்டாலும் உங்களுக்கு நல்லாயிருக்கும்.